வாக்குகளை சிந்தாம சிதறாம எடுக்கணும். எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான். எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதால எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிமுகவுடன் 2026 கூட்டணிக்கு வாய்ப்புள்ளதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். வாக்குகளை சிந்தாம சிதறாம எடுக்கணும். எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லி பாஜக கூட்டணி வைப்பீங்களான்ற கேள்விக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து அது 6 மாதம் கழித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறாங்க, ஒரு கேள்வி நீங்க கேட்கறீங்க, ஒரு பதில் சொல்றாங்க. நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம், கட்சியில தொண்டர்களா இருக்கிறோம், எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறீங்க. எல்லாருடைய நோக்கமும் திமுகவை 2026 வீட்டுக்கு அனுப்புறதால எந்த மாற்று கருத்தும் இல்லை. காலம் சூழல் இன்னும் 6 மாதம் 8 மாசம் இருக்கு, எப்படி வரும்? அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமா ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போறாங்க. ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து பாக்குறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேங்க. காரணம் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம், கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதற்கான சூடு இன்னும் வரல. வரும்பொழுது எல்லாம் பேசுவாங்க, என்டிஏ எப்படி இருக்கும், என்டிஏ அமைப்பு எப்படி இருக்கும். இன்னைக்கு டிடிவி தினகரன் இதே நீங்க பேசும்போது எங்க கூட பொள்ளாச்சியில் இருந்தாங்க. அண்ணன் டிடிவி அவர்கள் பத்திரிகை சொன்னாங்க, வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும். அப்ப என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு இருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கன்னா. சோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும், அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க. ஆனா சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா, முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு. காலையில வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுறாரு. மொழி யாருமே திணிக்கலையா? தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்ல. நம்ம தொடர்ந்து அதை தரவுகளோடு பேசுறோம். இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலை விட அதிகமா இருக்காங்க நம்ம சொல்றோம். அதை முதலமைச்சர் கருத்தை ஏத்துக்கலையா? நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திணிக்காதீங்க நாங்க சொல்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.